அனைவருக்கும் வணக்கம். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பிறந்த நாளில் அவரை பற்றி சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எம்ஜிஆர் அவர்கள் நாடக நடிகர், திரைப்பட நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட இயக்குனர் மற்றும் அரசியல்வாதி என பன்முகம் உடையவர். இவர் 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17 இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார். அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பார்ப்போம். 1936 சதி நீலாவதி படம் மூலம் திரைப்படத்துறையில் அறிமுகமானார். 1941 ஏழிசை வேந்தர் M.K. தியாகராஜ பாகவதருடன் அசோக்குமார் படத்தில் நடித்தார். 1950 மந்திரி குமாரி படம் வசனம் பேசி பிரபலமான நடிகரானார். 1954 மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் இணைந்து கூண்டிக்கிளி படத்தில் நடித்தார். அதே வருடத்தில் மலைக்கல்லன் படம் சிறப்பான வரவேற்பை பெற்ற படமாகும். 1956 அள்ளிபாபம் 40 திருடுகளும், 1957 சக்கரவர்த்தி திருமகன் மற்றும் மகாதேவி படமும், 1958 நாடோடி மன்னன் இவர் இயக்கிய திரைப்படம், 1960 மன்னாதி மன்னன், 1963 பணத்தோட்டம் மற்றும் பெரிய இடத்து பெண், 1964 படகோட்டி மற்றும் வேட்டைக்காரன் படம், 1965 ஆசைமுகம் கலங்கரை விளக்கும் படம் படைத்தவன், 1966 அன்பேவா சந்திரோதயம், 1967 அரச கட்டளை, 1968 ரகசிய போலீஸ் 115 மற்றும் குடியிருந்த கோயில், 1969 நம் நாடு, 1970 என் அண்ணன் எங்கள் தங்கம், 1971 குமரி கோட்டம், 1972 நல்ல நேரம் நான் ஏன் பிறந்தேன், 1973 உலகம் சுற்று வாலிபன் இவர் தயாரித்த படமாகும். 1974 உரிமை குரல், 1975 நினைத்தது முடிப்பவன் மற்றும் இதயக்கனி, 1976 நீதிக்கு தலைவணங்கு, 1977 மீனவ நண்பன், 1978 மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் நடித்த கடைசி படமாகும். மேலும் எம்ஜிஆர் அவர்கள் இந்தி, தெலுங்கு, மலையாளம் படத்தில் நடித்தது பலருக்கு தெரியாத விஷயமாகும். 1951 ஏக் த ராஜா என்ற இந்தி படத்திலும், அதே ஆண்டு சர்வாதிகாரி தெலுங்கு படத்திலும் நடித்தார். 1953 ஜெனோவா மலையாள படத்திலும் நடித்துள்ளது சிறப்பாகும். மருதூர் கோபால ராமச்சந்திரன் என்பதின் சுருக்கமே எம்ஜிஆர் ஆகும். திரைப்படத்துறையில் நடிகர் ஒருவர் இந்தியாவிலே முதல் முறையாக முதலமைச்சர் ஆனவர் என்ற பெருமைக்குரியவர் எம்ஜிஆர் அவர்கள். இவர் மக்கள் நலனுக்காக அரும்பாடுபட்டவர், ஏழைகளுக்கு ஒளிவிளக்காய் திகழ்ந்தவர், மீனவ நண்பர்களுக்காக படகோட்டியவர், அண்ணாவின் இதயக்கனியாய் இருந்தவர், பெருந்தலைவர் காமராஜர் மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது போல் இவர் பள்ளி மாணவர்களுக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இவர் 1972 அதிமுக கட்சியை உருவாக்கினார். 1977 முதல் 1987 வரை 3 முறை முதலமைச்சராய் இருந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் போல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராய் இருந்தவர் என்ற பெருமைக்குரியவர். இந்திய அரசு இவர் மறைவுக்கு பிறகு பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவித்தது. மேலும் இந்திய அஞ்சல் துறை இவருக்கு தபால் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. இத்தகைய சிறப்புகளை கொண்ட எம்ஜிஆர் அவர்களை பற்றி கூறுவதில் பெருமையும் பெருமிதமும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.